கட்சியை தயவு செய்து உதாசீனப்படுத்தாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்ற உதாசீனப்படுத்தாது. ஓட்டு கணிசமா இருக்கு மாதிரி பேசுவானுங்க எல்லாரும் டிவியில. இந்த வாட்ஸ்அப்ல பேசுறவன், பேஸ்புக்ல எல்லாம் அதி மேதாவி சொல்றதெல்லாம் சொல்லுவான். காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போச்சு, இந்து போச்சுன்னா ஒன்னும் அழியல. டிவியை பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு, பாட்டி லைக் கொடுத்துட்டு எல்லாம் ஓட்டு போடுங்க. பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டில் நடக்க போற தேர்தலுக்கும் அம்மாவாசைக்கும் அப்துல்லாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் தான். ஒரு சம்பந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் தெரியும் தெரிஞ்சு. விஜய் கட்சியை தயவு செய்து உதாசீனப்படுத்தாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்ற உதாசீனப்படுத்தாது. ஓட்டு கணிசமா ஆனா சீட்டா மாறாது. ஆனா ஓட்டு கணிசமா விடும். கவனமா இருங்க. எனக்கு ஒரு கணக்கு இருக்கு, 20% ஓட்டு விடும். சின்ன சிறுசுங்கெல்லாம் ஓட்டு போட போகுது. டிவியை பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு, பாட்டி லைக் கொடுத்துட்டு எல்லாம் ஓட்டு போடுங்க. ஆனா சீட்டா மாறாது. அதனால பயப்படாதீங்க. ஓட்டை போடும். அது வந்து நமக்கு எழுத்து விழுகிற ஓட்டு, நம்ம ஓட்டு கொஞ்சம் சிதறலாம் இருக்கும். ஆனா 3 மணி 4 மணியா நிற்கும் பொழுது நமக்கு வந்து நல்லா இருக்கும். தைரியமா நீங்க தேர்தலை சந்திங்க. தேர்தலை செஞ்சு நடத்துங்க. பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டில் நடக்க போற தேர்தலுக்கும் அம்மாவாசைக்கும் அப்துல்லாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் தான். ஒரு சம்பந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் தெரியும் தெரிஞ்சுங்க. பீகார்ல என்ன நடக்குதோ அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. யாராவது ஒருத்தர் நாளைக்கு பீகாரை பத்தி பேசுறானா இந்தியா மேப்பை காமிச்சு எங்க இருக்கு பீகார்னு கேளுங்க. அதுவே பல பேருக்கு தெரியாது. பீகாரை பத்தி கவலைப்படாது. ஆனா பீகார்ல ஏன் நமக்கு வந்து ஒரு ஏமாற்றம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த தோல்வி வந்து தமிழ்நாட்டில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கணும். இருக்கு மாதிரி பேசுவானுங்க எல்லாரும் டிவியில பேசுறவன், இந்த வாட்ஸ்அப்ல பேசுறவன், பேஸ்புக்ல எல்லாம் அதி மேதாவி சொல்றதெல்லாம் சொல்லுவான். காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போச்சு, இந்து போச்சுன்னா ஒன்னும் அழியல. அதே 8% ஓட்டு விழுந்துச்சு. அதே மாதிரி நமக்கு இங்க 5%, 7%, 10% ஓட்டு இருக்கு. அதே ஓட்டு நமக்கு எப்பவுமே இருக்கும். கூட்டணி இருக்குல்ல, கூட்டணி பிளஸ் பொங்கல் போனஸ், இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எதையும் கவலைப்படாது.